பிரைஸ் த லார்ட். கர்த்தருடைய பரிசுநாமம் மகிமைப்படுவதாக. 1 பீட்டர் சாப்டர் 2 verse 22. 1 பேதுரு புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 22வது வசனம். அவர் பாவம் செய்யவில்லை, அவருடைய வாயிலே வஞ்சனை காணப்படவும் இல்லை. எனக்கு பிரியமானவர்களே, அழகான ஒரு சாட்சி. எனக்கு தெரியாது என்று சபிக்கவும் சத்தியம் பண்ண அந்த அருமையான அந்த தகப்பனார் பேதுரு சொல்லுகிறார், இயேசுவுடைய வாயில் வஞ்சனை இல்லை, அவர் வாழ்க்கையில் பாவம் இல்லை. சில நேரங்களில் ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த வேண்டும் என்று போராடும் போதெல்லாம் சின்ன சின்ன விஷயங்களில் ஆண்டவருடைய அன்பை விட்டு விலகுகிற ஒரு சூழ்நிலை வருதுன்னா ஏதோ பெருசாக பிரச்சனையில் மாட்ட போகிறீங்கன்னு அர்த்தம். நான் உங்களுக்கு சொல்கிறேன், இயேசுவின் நாமத்தினால சின்ன மீனை போட்டு தான் பெரிய மீனை பிடிப்பாங்க. ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் சின்ன விஷயத்தில் ஒரு தவறு செய்யும்போது அது பெருசாக தெரியாது. சினிமா பார்ப்பது பெருசாக தெரியாது, சினிமா பாட்டு கேட்பது பெருசாக தெரியாது. அதை பார்த்த அன்றைக்கோ கேட்ட அன்றைக்கோ சாவும் வராது. சின்ன சின்ன விஷயங்களில் அநீதியாய் செயல்படும்போது அன்றைக்கே சாக மாட்டாங்க, அது பெருசாக தெரியாது. மற்ற கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக பேசும்போது அன்றைக்கி எந்த தப்பும் நடக்காது உங்களுக்கு, அதுவும் பெருசாக தெரியாது. ஆனால் அது அணுவாக நம்முடைய ஆத்மாவுக்கு விரோதமாக போர் செய்யும். பரலோகத்தின் வாசனையை தடுத்து நிப்பாட்ட ஆரம்பிக்கும். சில ஆண்டுகளுக்கு முன்னதாக கொரோனா என்ற ஒரு விஷயம் வந்தபோது நிறைய பேருக்கு டேஸ்ட்டு தெரியல, ஸ்மெல்லு தெரியல. இந்த டேஸ்ட்டும் தெரியல, ஸ்மெல்லும் தெரியல. ரொம்ப கஷ்டமான சூழ்நிலையாக இருந்துச்சு இல்லையா? எத்தனை பேருடைய வாழ்க்கை ரொம்ப பரிதாபப்பட்டாங்கல்ல. அதில் தப்பி வந்தவங்க எத்தனையோ பேருடைய ஜீவன் இன்னைக்கும் பாதுகாப்பாக இருக்கிறது. ஏன் அதில் ஆண்டோடைய ஆசீர்வாதம் நம்மளோடு கூட இருந்து நம்முடைய ஜீவனை கர்த்தர் காப்பாற்றி வைத்தார். பல லட்சம் பேர் இறந்து போனாங்களே வேர்ல்டு வைடாக பார்க்கும்போது, ஏன் கர்த்தர் நமக்கு ஒரு பாதுகாப்பு கொடுத்தார்? எத்தனையோ பேருடைய மரணம் ஏதாவது ஒரு விஷயத்தில் நடந்துக்கிட்டே இருக்கிறது. ஏன் கர்த்தர் நமக்கு ஒரு பாதுகாப்பை கர்த்தர் கொடுத்துக்கிட்டு இருக்கிறார்? எனக்கு பிரியமானவர்களே, ஏசப்பா பாவம் செய்யவில்லை என்று பேதுரு அழகாக சொல்லுகிறார். அவருடைய வாயில் வஞ்சனையும் காணப்படவில்லை. அதனால தான் ஆண்டவர் சொல்கிறாரு, நானே வழியும் சத்தியமும் ஜீவனமாக இருக்கிறேன், என்னை இல்லாமல் ஒருவனும் பிதாவிடத்தில் வரான். நேற்று தினத்தில் நீங்கள் வேலையில், நீங்கள் இருக்கிற இடங்களில், அது ஸ்கூலோ காலேஜோ வேலை ஸ்தலமோ இல்லை உங்களோட ட்ராவலிங்களோ எதுவோ இருக்கட்டும், உங்களுடைய உண்மையும் உத்தமும் அதில் பிரதிபலனாக இருந்துச்சோ, இன்றைக்கும் ட்ரை பண்ணுங்கள். அதே உண்மையோடு இருங்க, உத்தமத்தோடு இருங்க, பரிசுத்தமாக இருங்க. இடத்துல எத்தனையோ பேர் பாருங்கள், பேர் கிறிஸ்டின் பேராக இருக்கும், ஆட்டம் போடுறதுலாம் பார்த்தா ஹிந்துஸ் மாதிரி ஆட்டம் போடுவாங்க. இந்த மாய்மாலை பண்ணுறவங்கள கர்த்தருக்கு பிடிக்கவே பிடிக்காது. நிறைய ஊழியக்காரங்கள் சப்போர்ட் பண்ணுவாங்க, கர்த்தர் அனுமதிக்கிறார், கர்த்தர் இப்படி பண்ணுறார் அப்படி பண்ணுறார். ஒரு துர்மார்க்கனுக்கு கர்த்தர் சப்போர்ட் பண்ண மாட்டார். ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்தினாலும் ஒரு துர்மார்க்கனை அந்த இடத்துல வைப்பது தேவ சித்தம் கிடையாது. இது வசனம் தெரியாமல், வசனத்தை படிக்காதவர்கள், வசனத்தை கொடுத்து தெரியாதவர்கள், மெசேஜுக்காக வசனத்தை பார்க்கிறவர்கள் சொல்லுகிற ஒரு வார்த்தையை தவிர பைபிள் அப்படி சொல்லவில்லை. சாமுவேல் தீர்க்கதரிசிட்ட கர்த்தர் சொல்கிறார், அவர்கள் உன்னை தள்ளவில்லை, என்னை தான் தள்ளினார்கள் என்று சொன்னார். இது மாதிரி தான் பாவம் என்பது சிந்தனைகளும் வரும், கண்களிலும் வரும், கரங்களிலும் வரும், கால்களிலும் வரும், நடக்கையிலும் வரும். இந்த அருமையான ஆசீர்வாதம் நம்முடைய வாழ்க்கையில் உலக கிரியைகளை நேசிக்கும்போது உன்னதருடைய அன்பு பிரசன்னம் நம்மளை விட்டு விலகுச்சுன்னா, நான் உங்களுக்கு சொல்கிறேன், இயேசுவின் நாமத்தினால தேவ திட்டத்துக்கு நேராக அர்ப்பணிச்சிருங்க. கர்த்தர் உங்களுக்கு பெரிய காரியம் செய்வார். அதனால் உங்களுக்கு நான் சொல்கிறேன், நிறைய பேருடைய வாழ்க்கை உலக சிநேகிதர்களோடு பேசி பழகி அவர்களுடைய நேரங்களில் அவர்கள் சொல்லுகிற பிரகாரம் நீங்கள் உட்காரும்போது, நீங்கள் பேசும்போது, அவர்களுடைய வார்த்தைகள் நடக்கும்போது,
அதிகமாக அந்த சிந்தனைகளோடு இருக்கும்போது நிச்சயமாக பாவ சிந்தனைகள் உங்களுக்குள்ளே உருவாகும், பாவ எண்ணங்கள் உருவாகும். அதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள், நீங்கள் நல்லா தூங்கிடுவீங்க, ஜெபிக்கிற மைண்டு வராது, பாடுற மைண்டு வராது, பைபிள் வாசிக்கிற மைண்டு வராது, அந்நிய பாஷை பேசுகிற மைண்டு வராது. இதில் எது ஒன்று நமக்கு குறைவு வந்தாலும் சுவிசேஷம் சொல்லுவதற்கு வாய்ப்பே இல்லாமல் போயிடும். அப்போது பரலோகத்துக்கு போகும்போது வெறும் கையாக போகிறவங்கள கர்த்தர் அப்படியே இருக்கரம் கூப்பி வா மகனே வா மகளே என்று கூப்பிடுவாரோ? அப்படிலாம் கிடையாது. எனக்கு பிரியமானவர்களே, தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாய் ஏசப்பா இந்த நாளில் எந்த நோக்கத்திற்காக நம்மளை வேறு பிரித்திருக்கிறாரோ, இதுவரை செய்த பாவங்கள் போதும், இனி பரிசுத்தமாயிருங்கள், இனி வஞ்சனை நாவில் வராதபடிக்கு கர்த்தருடைய அன்புக்காக நம்முடைய ஆவி ஆத்மா சரீரத்தை ஒப்புக் கொடுங்கள். கர்த்தர் பெரிய செய்வார். அப்பா, இந்த வார்த்தை மூலமாக ஆசீர்வதிக்க ஸ்தோத்திரம், கிருபை தாங்கட்டும். இயேசு நல்ல பிதாவே, ஆமென், ஆமென்.